வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய உரிமை ஓபிஎஸ்ஸிற்குத்தான் உள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளது. அதிமுகவில் எப்படியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுவது இதன் மூலமாக தெரியவரும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள், ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்த அனைத்துமே நிச்சயமாக மிக மோசமாக அவருக்கே பாதகமாக வந்துவிடும். சரியான முறையில் ஆட்சியை வழிநடத்த முடியாமல் திணறிய பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் உதவியை கேட்டு 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தோல்வி அடைந்துவிட்டோம், இனி அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாடிவிடலாம் என்று போட்ட அனைத்து திட்டத்தின்படி எடப்பாடி நடந்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் செயற்குழு கூட்டமும் அவர் பொதுச்செயலாளராக பதவியேற்றதும் இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ்ஸிற்கு உரிமை உள்ளது என்று கடைசி நேரத்தில் நீதிமன்றம் போட்ட வெடிகுண்டும் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக அமைந்துவிட்டது. கடைசியில் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஓபிஎஸும் எடப்பாடியும் சென்று தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஆனால் அங்கு ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் சென்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மேலும் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் கடிதத்தையும் வழங்கியுள்ளது. இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டுதான் நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்க உள்ளதாகவும், இதன் மூலம் அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் பதவிகள் பொதுச்செயலாளர் பதவி கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் அதிமுகவின் உச்ச வரம்பு பதவி என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஓபிஎஸ்ஸிற்கு கீழ்தான் எடப்பாடி செயல்படுவார். மேலும் ஓபிஎஸ் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை பறிப்பதற்கும் உரிமை வழங்கப்படும். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றும், இதனால் ஓபிஎஸ் அவர்கள் எந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறாரோ தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து கூட்டணியை அறிவிப்பார் என்றும், அந்த சுதந்திரம் ஓபிஎஸ்ஸிற்கு உள்ளது என்றும். ஆனால் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு 13ஆம் தேதி வர உள்ளதால் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக சில முக்கியமான நிர்வாகிகளும் ரகசியமாக சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஓபிஎஸ் தலைமையேற்றால் கட்சியிலிருந்து தன்னை நீக்கிவிடக்கூடாது என்பதற்காக ரகசியமாக சில முன்னாள் அமைச்சர்களும் ஓபிஎஸ்ஸை சந்தித்து வருகிறார். ஆனால் பழையதை அனைத்தையும் மறந்து ஓபிஎஸ் அதிமுக வெற்றியடைவதற்கு ஒன்றாக இணைந்து நாம் செயல்படுவோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இரட்டை இலை முழுமையாக சொந்தம் என்று ராம்குமார் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.